வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் சரவணன். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ யூனிட் வைஸாக என்னென்ன கொஷின் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் பியூர் மெட்டல்ஸ் ஊர்ஸ் என்னென்ன இருக்குது, எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன், ரிஃபைனிங், இது எல்லாமே வந்து எழுதணும். அதே மாதிரி வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், ரோஸ்டிங்னா என்ன, அதே மாதிரி டிஃபைன் ஸ்மெல்ட்டிங், எக்ஸ்பிளைன் த ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் த போர்ட் ப்ரொடெக்ஷன் ப்ராசஸ். இதெல்லாம் கீ பாயிண்ட் மாதிரி லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் படிக்கலைன்னா இதை நீங்கள் படித்தாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வேப்பர் பேஸ் ஆஃப் ரிஃபைனிங், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிங் ரிஃபைனிங், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த சோன் ஆஃப் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஒன்றில் நீங்கள் பார்க்கக்கூடியது இன்னட் பேர்ஸ் ஆஃப் எஃபெக்ட்டு, ரைட்டு ஷார்ட் நோட் ஆஃப் பர்னட் ஆலம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த இன்னட் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள். ஈச் ஹாலஜன் கம்பைன் அதர், இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிவ் த ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், ரைட் அபவுட் ஃபார் ப்ளீச்சிங் ஆக்ஷன் குளோரின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ரீசன் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன், ரைட் அபவுட் த ப்ளீச்சிங் ஆக்ஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா மாலிகூல், ஸ்ட்ரக்சர் த இன்னட் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி கிவ் த ரீசன் சப்போர்ட் த சல்ஃபியூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ். அதே மாதிரி டிரான்சிஷன் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினுமே ஒரு கிளாஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ரைட் த போஸ்ட்லேட்டஸ் ஆஃப் வெர்னர் தியரி, ப்ரைமரி செகண்டரி, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. டிஸ்கஸ் த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், லிமிடேஷன் ஆஃப் வெர்னர் தியரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃபைன் த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டேபிளைசிங் எனர்ஜி. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதிலேருந்து வரும். சாலிட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் எல்லாம் என்ன, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ். 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஹார்ட் இன் பிரிட்டில்ஸ், அதே மாதிரி வாட் இஸ் எல்லோ ஹீட்டிங், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் மாலிகுலர் கிறிஸ்டல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட்டு, எலமெண்ட்ரி ரியாக்ஷனு, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அது கீழே அயானிக் ஈக்லிபரியம், வாட் ஆர் த லூயிஸ் ஆசிட் பேஸ், கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டெஸ்ட், சால்பிட்டி ப்ராடக்ட்னா என்ன, எக்ஸ்பிளைன் த காமன் அயான் டிஃபெக்ட் இன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டர்சன் ஈக்குவேஷன், டிஃபைன் pH, pH டிஃபைன் as நெகட்டிவ் வித் 10 molecular concentration, ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பப்பர் சொல்யூஷன், பப்பர் கெப்பாசிட்டி, பப்பர் இன்டெக்ஸு, வாட் இஸ் சால்ட் ஹைட்ராலிசிஸு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோல்ட் ரஷ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஈக்குவலன்ட் கண்டென்ஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டென்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் த எஸ்கெச்சின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கால்வனிக் செல்லு, அதே மாதிரி ஸ்டேட் த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸு, ஃபாரடேஸோட செகண்ட் லா, டிஃபைன் த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவேஷன், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இதில் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் ஏ நோட் ஆஃப் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், ரைட் ஏ நோட் ஆஃப் கேட்டலைக் பாய்சன், டிஸ்கிரைப் த அப்சார்ப்ஷன் தியரிஸ் ஆஃப் கேட்டலைசர். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் சென்டரு, டிண்டால் எஃபெக்ட்டு, ப்ரோமின் மூமெண்ட்டு, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனு,